வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஐக்கிய அரசு சிற்றரசுக்கு பயணிக்கிறார் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம். இருவழி உறவை வலுப்படுத்தும் என நம்பிக்கை. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு செல்ல உள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான இருவழி உறவை மேலும் வலுப்படுத்துவது இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, தரவு மைய மேம்பாடு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என அந்நாட்டுக்கான மலேசிய தூதர் தங்கு டத்து சிராஜுசமான் தங்கு மொஹமட் அரிஃபின் தெரிவித்தார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக மலேசியாவுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கும் இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், முதலீட்டு உறவுகளை மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஐக்கிய அரபு சிற்றரசின் முக்கிய வணிக தலைவர்களையும் சந்தித்து பேச உள்ளார். 2025ஆம் ஆண்டில் மலேசியா ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதை முன்னிட்டு நிலையான வளர்ச்சி குறித்த கருத்துக்களை இந்த பயணத்தின் மூலம் பிரதமர் முன்வைக்க உள்ளார். ஐக்கிய அரபு சிற்றரசின் துணைத் தலைவரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை தஞ்சோங் பியாய்க்கு அருகில் ஒரு டேங்கர் கப்பல் தீப்பிடித்ததில் 14 பேர் மேரிடைம் மலேசியாவால் காப்பாற்றப்பட்டனர். மங்கோலியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பலில் மியான்மர், இந்தோனேசியா, சிங்கப்பூரை சேர்ந்த 15 ஊழியர்கள் இருந்தனர். மீட்பு நடவடிக்கை காலை 9:25 மணிக்கு தொடங்கப்பட்டது என மேரிடைம் மலேசியாவின் ஜொஹோர் மாநில இடைக்கால இயக்குநர் கேப்டன் கமா அஸ்ரி கமில் தெரிவித்தார். 14 ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டாலும் இந்தோனேசியாவை சேர்ந்த ஒருவர் சிங்கப்பூர் கடற்பகுதிக்கு அடித்து செல்லப்பட்டார். பின்னர் அவர் சிங்கப்பூர் அதிகாரிகளால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் மலேசிய பொருளாதாரம் 5 விழுக்காட்டுக்கும் அதிகமான நிலையான வளர்ச்சியை பெறும் என்று 2ஆம் நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நேரடி முதலீடு வலுவாக இருப்பதால் மலேசியா நல்ல பொருளாதார அடித்தளத்தை கொண்டுள்ளது என்றும், உலக சந்தையில் நிலையற்ற தன்மை நிலவி வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் திறன் மலேசியாவுக்கு உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் மலேசியா ஒரு திறந்த வர்த்தக நாடாக தொடர்ந்து செயல்படும் என்றும், அனைத்து நாடுகளும் பங்கேற்கும் வகையில் திறந்த சந்தையை ஆதரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரிங்கிட்டின் மதிப்பு 2024ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இது ஆசியாவின் சிறந்த நாணயங்களில் ஒன்றாக உள்ளது. இது வலுவான வெளிநாட்டு முதலீட்டு வரவு, உள்நாட்டு முதலீடு, அரசு முதலீட்டு நிறுவனங்களின் ஆதரவால் நிகழ்ந்தது என்று அமீர் ஹம்சா விளக்கினார். மலேசியாவின் பொருளாதாரம் பல்வேறு துறைகளில் வலிமையாக இருப்பதால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டது என்றும் அவர் கூறினார். மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியாவின் கணிப்பின்படி தீபகற்ப மலேசியா, சபா, சரவாக்கின் சில பகுதிகளில் வரும் புதன்கிழமை முதல் ஜனவரி 18 வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளார் அதன் தலைவர் முகமது ஈஷா முகமது அனீப். பருவமழை காரணமாக இந்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. பொதுமக்கள் மெட் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ தகவல்களை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்போது ஜொஹோர், பேரா ஆகிய 2 மாநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜொஹோரில் 3779 பேரும், பேரா மாநிலத்தில் 31 பேரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. இந்த 2 மாநிலங்களிலும் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு நாட்டுக்கும் இந்திய சமூகத்திற்கும் செழிப்பும் நல்வாழ்வும் கிடைக்க தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது தொகுதியில் சுமாரா காசே பொங்கல் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து B40 பிரிவை சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட இந்திய மக்களுக்கு பொங்கல் வைக்கும் பொட்டலமும் கரும்புகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி இந்திய சமூகம் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாட உதவுகிறது என்று அவர் கூறினார். தை மாதம் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது என்றும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தமிழ் பழமொழியை மேற்கோள் காட்டி இந்திய சமூகம் மேலும் முன்னேறவும் வெற்றி பெறவும் பொங்கல் ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்றும் ரமணன் வலியுறுத்தினார்.
மேலும் இந்திய சமூகம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் ஒற்றுமையே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவின் முன்னேற்றத்தில் இந்திய சமூகத்தின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் தலைமையிலான மடானி அரசின் நோக்கங்களுக்கு ஏற்ப மலேசிய மக்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று ரமணன் வலியுறுத்தினார். மேலும் இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு புதிய அறிவிப்பை அடுத்த செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாளின் போது வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்ட 7 திட்டங்களைப் போலவே இந்திய சமூகத்தின் நலனில் மடானி அரசு உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரிப்பாஹ் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வீரப்பன் சுப்பிரமணியம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 300 வறிய நிலை குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்கள், உணவுப் பொருட்கள் அடங்கிய கூடைகளை வழங்கினார். ரிப்பாஹ் சட்டமன்ற தொகுதி மக்கள் சேவை மையத்துடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் ரிப்பாஹ் தொகுதியில் உள்ள 200 கோவில்களுக்கும் அரசு சாரா அமைப்புகளுக்கும் பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் கல்வித்துறையில் மேற்கொள்ளும் பல்வேறு உதவிகள் குறித்து வீரப்பன் விளக்கினார். பந்துவான் அனா ஸ்கோலா, பந்துவான் அனா நெகிரி இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரிங்கிட் உதவித்தொகை, டிப்ளோமா பயிலும் மாணவர்களுக்கு 750 ரிங்கிட் உதவித்தொகை, சான்றிதழ் நிலை மாணவர்களுக்கு 500 ரிங்கிட் உதவித்தொகை, ஸ்டெம் மாணவர்களுக்கு 1500 ரிங்கிட் உதவித்தொகை, 500 முதல் நிலை தேர்ச்சி பெற்ற பட்டய கல்வி மாணவர்களுக்கான உதவித்தொகை, ஒவ்வொரு ஆண்டும் 500 மடிக்கணினி உதவி, படிவம் 6 மாணவர்களுக்கு இணைய வசதி கருவி பற்றியும் அவர் குறிப்பிட்டார். பாஸ்டர் ராமன் மற்றும் மக்கள் சேவை மைய அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஈப்போவில் உள்ள படாங் சிக் யூனியன் திடலில் வசந்தன் கால்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் வசந்தன் கிண்ண கால்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 16 குழுக்கள் கலந்து கொண்டன. பட்டவர்ட் ரேஞ்சர்ஸ் குழு முதல் இடத்தையும், KSR தாசிக் குழு 2ஆம் இடத்தையும், ஈப்போ ஃப்ரைடே குழு 3ஆம் இடத்தையும், தாப்பா தமிழன் குழு 4ஆம் இடத்தையும் பிடித்தன. மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து செலெக்ஷன் நடக்கும். பலியா பிரசிடென்ட் கப் அண்டர் 23 வந்து செலெக்ஷன் நடக்கும் இன்டர் ஸ்டேட் லெவல். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து டு ஸ்பாட் சம் பிளேயர்ஸ், சம் டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஒரு டோர்னமெண்ட் செஞ்சுருக்கோம். ஸோ அதே டைமில் வி இன்வைட்டட் கோச்சஸ் ஆல் ஓவர். கோச் ஜேக்கப் வந்திருக்காங்க, அவங்க அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. With me here, Coach Nandakumar, some coaches from Perak also, Mr. Chan Ming Hon, Coach Satya will be here soon. So, இது வந்து இதுனா டு ஸ்பாட் த பிளேயர்ஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப லெஃப்ட் அவுட் இருக்குது இப்போ மலேசியாவில், வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். ஸோ இதுதான் ஒரு மூவ்மெண்ட் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் அதர் ஸ்டேட்ஸ் see this and maybe they can organize a tournament like this. ஸோ இந்த மாதிரி செஞ்சால் தான் ஆல் ஓவர் மலேசியா வந்து ஒரு மூவ்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம், எஸ்பெஷலி இந்தியன் ஸ்போர்ட்மேனுக்கு, எஸ்பெஷலி இன் ஃபுட்பால். இந்த போட்டியின் முக்கிய நோக்கம் இந்திய இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் வளர்ச்சி அடைந்து மாநில, தேசிய அளவில் பங்கேற்று விளையாட வேண்டும் என்பதே என்று அவர் விளக்கினார். நான் வந்து பார்த்ததில் இங்கே யங் பாய்ஸ் நிறையா இருக்காங்க. இவங்க வந்து இன்னும் நிறைய கேம் விளாடணும். இதோட முடிஞ்சிருப்பாருங்க இந்த டோர்னமெண்ட்டு. ஸோ ரொம்ப பார்க்குறதில்ல. இந்தமாரி விளாட தான் வந்து நம்ம வந்து நிறைய ஜூனியர் பிளேயர் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நெகிரியில் வந்து மேக்ஸிமம் கோச்சஸ் கொடுக்குறாங்க வாய்ப்புக்கு, 2 பேர் 3 பேர் கொடுக்குறாங்க. அதேமாரி வெளியே பிரசிடென்ட் கப் இதெல்லாம் வந்து 5 பிளேயர் 6 பிளேயர் மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மித்த ஸ்டேட்டில் இந்தமாரி இல்லை. ஸோ அதனால தான் வந்து அந்த பிளேயர் வந்து பரதன் கப்புக்கு விளாடும் போது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்டர் 23 பிரசிடென்ட் வெளியே இவங்கெல்லாம் ஜம்ப் அப் பண்ணி விளாடும் போது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்தமாரி வந்து நிறையா பிளேயர், நம்ம இந்தியன் பிளேயர் வந்து நம்மளுக்கு நிறையா பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ இதோட நம்ம முடிச்சிடக்கூடாது. இருக்காங்க பிளேயரு, பட் அவங்களுக்கு வந்து அந்த மேட்ச் வந்து பத்தலை. நிறைய கேம் விளாடணும். ஸோ அந்த கேம் விளாடலனாக்கா நம்ம வந்து ரொம்ப பார்க்க முடியாது நம்ம பிளேயர். இப்போ மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம பிளேயர் வந்து இருக்க குறைஞ்சிக்கிட்டே தான் போகிறாங்க. இது ஒரு வாய்ப்பு. கோச்சஸ் வந்திருக்காங்க, பார்க்குறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து நினைக்கிறேன் நிறைய பிளேயர் இதோட நிறைய ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை.
எதிர்காலத்தில் கால்பந்து துறையில் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் அவர்களை ஊக்குவிக்க இதுபோன்ற போட்டி நாடு முழுவதிலும் நடத்தப்பட வேண்டும் என நந்தகுமார் கேட்டுக்கொண்டார். இந்த போட்டி முதல் முறையாக நடத்தப்படுவதாகவும் இதற்கு முன்பு 3 முறை வெட்டரன் கிண்ண கால்பந்து போட்டியை வசந்தன் கால்பந்து சங்கம் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக தொன்மொழிகளில் முதன்மையான தமிழ் மொழியை உருவாக்கிய தமிழர்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை முதல் நாளில் பிறக்க உள்ளதை முன்னிட்டு கோலாலம்பூர் தோட்ட மாளிகையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே படைபலத்தோடு விளங்கிய தமிழ்நாட்டிலிருந்து வந்த ராஜேந்திர சோழன் மலேசியாவின் வடபகுதியான கடாரத்தில் ஆட்சி அமைத்தார். பல்வேறு காரணங்களால் தமிழர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஆண்டு கணக்கு இல்லாமல் போனாலும் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை தொடர் ஆண்டாக கொள்ள முடிவு செய்யப்பட்டது. மலேசிய தமிழர் தன்மான பேரவைத் தலைவர் முனைவர் பெரு தமிழ்மணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தான் ஸ்ரீ கா குமரன், ரேசு முத்தையா, நாகபஞ்சு உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து 2056 தமிழ் புத்தாண்டையும் பொங்கலையும் வரவேற்றனர். மேலும் தமிழ் புத்தாண்டு தமிழர் ஒற்றுமை குறித்து தலைவர்கள் உரையாற்றினர். நிகழ்ச்சியின் இறுதியில் பொங்கல் பரிமாறப்பட்டது. கூலி மாவட்ட பேட்டலியன் 2 படையினர் நடத்திய சோதனையில் 8 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள ஒரு ட்ரெய்லரோடு 1.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள வரி செலுத்தாத 67 வகையான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனையானது சுங்கைப்பட்டாணியில் உள்ள பெட்ரோனாஸ் பெட்ரோல் நிலையத்தில் மதியம் 3:30 மணியளவில் நடத்தப்பட்டது. ட்ரெய்லரில் பல்வேறு வகையான வரி செலுத்தாத பொருட்கள் பெரிய பிளாஸ்டிக் பொட்டலங்களில் இருந்தன. ட்ரெய்லர் ஓட்டுநர் பொருட்களுக்கான வரி செலுத்திய ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதால் அனைத்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு சுங்கைப்பட்டாணி சுங்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. 49 வயது ட்ரெய்லர் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் உணவு பொட்டலங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மோட்டார் சைக்கிள் பாகங்கள், துணிகள், காலணிகள் ஆகியவை அடங்கும். பொருட்களை ஏற்றி வந்த ட்ரெய்லரின் மதிப்பு 8 லட்சம் ரிங்கிட். மொத்த பறிமுதல் மதிப்பு 20,196 ரிங்கிட் ஆகும். இந்த சம்பவம் சுங்கத்துறை சட்டம் 1967 பிரிவு 135(1)D கீழ் விசாரிக்கப்படுகிறது. தஞ்சோங் டாவாயில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகளை இழந்த 16 குடும்பங்களுக்கு பிரதமர் சார்பில் 80,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த நிதியை பிரதமரின் அரசியல் செயலாளர் முகமது கமில் அப்துல் முனிம் பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவர்களிடம் வழங்கினார். பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக சாங்சேங் சீன பள்ளியின் தற்காலிக இடமாற்ற மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிதியுதவி பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தற்காலிக தங்குமிட தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் புதிய இடங்களில் குடியேறும் வரை தற்காலிக இடமாற்ற மையத்திலேயே தங்கியிருப்பார்கள் என்றும் புதிய தங்கும் இடங்களை கண்டறிய குடியிருப்பாளர் குழுக்களுடன் இணைந்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.